ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலே தாங்க ஜிலேபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ஜிலேபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாவை கரைச்சிக்கலாங்க. இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு. இப்போது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பேக்கிங் சோடா, ஈனோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க. இப்போ நல்லா கலந்து விடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இதில் கொஞ்சம் கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்ததாக ஒரு கவரில் இந்த மாவை நல்லா ஃபுல் பண்ணிக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. டைட் பண்ணிவிட்டு அந்த நுனியில் வந்து சிசரை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப அதிகமாக கட் பண்ணாதீங்க, லைட்டாக நுனியில் கட் பண்ணால் போதுங்க. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுக்க, அதிகமாக ஊற்றாதீங்க. அகலமான சட்டியில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஜிலேபி புளிய ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம வீட்டில் செய்கிற ஜிலேபி அதனால் நம்மளுக்கு வந்து சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதனால் நம்மளால் என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஜிலேபி சுற்றிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக உங்களுக்கு சரியாயிரும். வெந்ததுக்கப்புறமா அடுத்த ஜிலேபியை சுற்றிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஜிலேபியும் கூட போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த ஜிலேபி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம ஜிலேபி சுட்டு எடுத்துடலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம கையால் குழந்தைங்களுக்கு இப்படி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க.
எல்லா ஜிலேபியும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலர் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கையில ஒரு பாகுப்பதம் வந்தால் போதும். அதாவது கையில் தொட்டு பார்க்கல பிசு பிசுப்பாக இருக்கும், அந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜீனி பாகும் காய்ச்சியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு வச்ச ஜிலேபி எடுத்து இந்த ஜீனி பாகில் தேவையான அளவு போட்டு முக்கி முக்கி எடுத்துடலாங்க. ஒரு 5 நிமிஷமாவது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் முக்கி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. சேஃபெல்லாம் பார்க்க வேண்டாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.